டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான மலர் மருந்துகள பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான கட்டமா இருக்கிற டீனேஜ் பருவம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மனநிலைகள்லாம் வரும்? எதனால டீனேஜ் பருவம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஆபத்தானது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அத சரி பண்றதுக்கு? அந்த குழந்தைகள எப்படி நல்வழிப்படுத்தலாம்? அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அதை எப்படி சரி பண்ணலாம்? அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இந்த மலர் மருந்துகள் வாயிலா நம்ம எப்படி சரி பண்ணலாம்? அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்போ அ ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது தான் டீனேஜ்ல நம்மள செயல்படுத்துற முக்கியமான காரணி அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கிறது அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப முக்கியம். நம்ம மனநிலை அப்படிங்கிறது ஒரே சீரா இருக்குது அப்படின்னா, ஹார்மோன்ஸ் வந்து ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ மனநிலை சீரா இருக்கணும். உங்களுக்கு அ எந்த மாதிரியான அப் அண்ட் டவுன்ஸும் இல்லாம, மூட் ஸ்விங்ஸும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிற மலர் மருந்து வந்து ரொம்பவே முக்கியம். இந்த ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிற மலர் மருந்த பத்தி நான் நெறைய வீடியோல நெறைய சொல்லியிருப்பேன். இந்த மருந்துக்கு இருக்கக்கூடிய பயன்கள் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. அதனால என்ன மாதிரியான பிரச்சனைகளா இருந்தாலும் நம்ம ஸ்க்லராந்தஸ சேர்த்து எடுத்துக்கலாம். எந்த தப்புமே கிடையாது. அதுக்கடுத்து இந்த மாதிரியான வயசுல இருக்கும்போது, தன்னோட வாழ்க்கை மேலயோ, இல்ல குடும்ப சூழ்நிலை மேலயோ, இல்ல தன்னுடைய உடல் மேலயோ, இல்ல தன்னுடைய பெற்றோர்கள் மேலயோ, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை அப்படிங்கிறதுக்கு உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தன்னுடைய நண்பர்கள் இல்ல அப்படின்னா, தன்னுடைய சரவுண்டிங்ஸ் எல்லாமே நல்ல பொருளாதார வளத்தோட இருக்கும்போது, பொருளாதாரம் குறைவா இருக்கிறதுனால அந்த வருத்தம் இருக்கலாம். இல்ல பேரண்ட்ஸ் அவங்களோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஆடம்பரமாவோ, இல்ல அட்ராக்டிவாவோ இருக்கும்போது, தன்னுடைய பெற்றோர்கள் அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கலாம். இல்ல நாம கொஞ்சம் அழகா இல்ல, மத்தவங்க ஒரு நமக்கு உடல் வந்து அவ்வளவு நல்லபடியா இல்ல, அந்த மாதிரியான எண்ணங்கள் வரலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல திருப்தியற்ற மனநிலை இருக்குது. உங்கள குறை சொல்றாங்க. இல்லன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்த குறை சொல்றாங்க. அ நீங்க தான் இப்படி இருக்கீங்க. சரியில்ல. அ நீங்க என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க வச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் வாங்கி குடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு வசதிகள செஞ்சு குடுக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் குறை சொல்றாங்க, திருப்தி இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா, வில்லோ அப்படிங்கிற மலர் மருந்த குடுக்கணும். அவங்களுடைய மனநிலை மாறிடும். அவங்களோட வாழ்க்கைய ஏத்துக்கிறதுக்கும், தன்னுடைய வாழ்க்கை தனக்கு கிடைத்த ஒரு வாழ்க்கை எத்தனையோ பேத்துக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்றதுக்கும், இந்த வில்லோங்கிற மலர் மருந்து ரொம்பவே பயன்படும். அதுக்கடுத்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. வேற யாருக்கிட்டயாவது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்போது, நண்பர்கள் கிட்ட, சிப்லிங்ஸ் கிட்ட, இல்ல வேற எங்கேயாவது ஏதாவது ஒருத்தர பார்த்து, அந்த விஷயம் தனக்கும் வேணும்னு ஆசைப்படுறாங்க. தனக்கு அது சூட் ஆகுமா? இல்லையா? அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இல்ல. அதே மாதிரி எனக்கும் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிற மாதிரி பைக் வேணும். டூ வீலர் வேணும். ட்ரெஸ் வேணும். அவங்கள மாதிரி இருக்கணும். இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே வருது அப்படின்னா, செராட்டோ அப்படிங்கிற மலர் மருந்த குடுக்கலாம். தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு அதிகமா இருக்குது. அ தன்னுடைய நிலைய நெனச்சு, நல்லா சத்தமா பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறாங்க. தன்னுடைய திறமைகள வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான மனநிலைகள் இருக்கும்போது, லார்ஜ் அப்படிங்கிற மலர் மருந்த குடுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, யாராவது ஒருத்தர் சொல்றாங்க. அ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி, அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிற முடியுது. அப்படிங்கிற ஒரு மனநிலை இந்த பருவத்துல ரொம்பவே முக்கியமானது. யாராவது ஒருத்தர பத்தி தொடர்ந்து சொல்லக்கூடிய புகழுரைகள். இல்ல அப்படின்னா, ஆ இல்ல இவங்க உன்ன வந்து ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. இந்த வ இந்த வழியில போனோம் அப்படின்னா, நம்ம நல்ல ஒரு வாழ்க்கைய வாழலாம். இந்த மாதிரி நம்மளால சம்பாரிக்க முடியும். இதுல எந்த தப்பும் இல்ல. இந்த மாதிரி இந்த இதையெல்லாம் பயன்படுத்துறதுனால நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த மத்தவங்க சொல்லி, பிரெயின் வாஷ் ஆகி, தடம் மாறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம வால்நட் அப்படிங்கிற மருந்து குடுக்கலாம். அந்த வால்நட்டுங்கிற மருந்து குடுக்கும்போது, இந்த மருந்த சாதாரணமாவே டீனேஜ் பருவத்து குழந்தைகளுக்கு குடுக்கறது ரொம்பவே நல்லது. இத குடுக்கும்போது, யாராலயும் பாதைய மாற்ற முடியாதவர்களாக, மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கிறவங்களா நம்ம குழந்தைங்க இருப்பாங்க. அப்புறம் யாரையாவது அ ஒரு நண்பர்களா இருக்கலாம். இல்ல அப்டின்னா, பிடிச்சவங்க வேற யாராவதா இருக்கலாம். அவங்கட்டருந்து
அன்ப ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட அப்ரிசியேஷன் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. ஆ இந்த ஒருத்தர சார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள சார்ந்து இல்லாட்டி அவங்களுடைய நட்ப சார்ந்து இருக்கிறாங்க. இந்த மாரி மனநிலைகள்ல குழந்தைகள் இருக்கும்போது சிக்கரி குடுக்கலாம். அவங்க மனநிலைய தெளிவாக்குறதுக்கு அது ரொம்பவே யூஸ் ஆகும். இல்ல அப்டின்னா, தேவையற்ற தொடர்புகள் ஏதாவது இருக்குது குழந்தைக்கு, தேவையற்ற நட்புகள் இருக்குது. அந்த மாதிரி நீங்க எதுவும் நெனச்சீங்க அப்டின்னா, ரெட் செஸ்னட் அப்டிங்கிற மருந்து குடுக்கும்போது, அந்த தொடர்புகள் கட் ஆகும். இந்த டீனேஜ் பருவம் அப்டிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நம்மோட வாழ்க்கையில அடுத்தடுத்த லட்சியங்கள அடையறதுக்கும் இந்த பருவம் ரொம்ப அவசியமான ஒண்ணும் கூட. இந்த பருவத்துல சரியான வழியில குழந்தைகள் நடக்கிறதுக்கு, நான் சொன்ன மலர் மருந்துகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிற மருந்தும், வால்நட் அப்படிங்கிற மருந்தும் உங்களுக்கு காரணமே தேவையில்ல. தாராளமா குடுக்கலாம். ஸ்க்லராந்தஸ் குடுக்கும்போது மனநிலை எப்பவும் ஒரே சீரா இருக்கும். வால்நட் குடுக்கும்போது யாரோட போதனைகளையும் கேட்டு எந்த வழியும் மாறாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். இந்த என்னென்ன மலர் மருந்துகள் வேணுமோ, அது எல்லாமே எழுதி வச்சுட்டு, எல்லா மலர் மருந்துகள்ல இருந்தும் 3, 3 சொட்டு விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணீல மிக்ஸ் பண்ணி காலையில, மதியம், இரவு அப்படின்னு 3 நேரமும் குடுங்க. கூடவே இது சாப்பாட்டுக்கு முன்னாடி, பின்னாடின்லாம் கணக்கில்ல. இது எல்லாமே மலர்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய எசன்ஸ் தான் அப்படிங்கிறதுனால 100% பாதுகாப்பானது, பக்க விளைவுகள் அற்றது. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.